வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எள்ளு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வருஷத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரான்னங்கள்னு 7 வெரைட்டி சாதம் பண்ணுவாங்க. அதில் நாம் இதையும் ஒன்றா பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எள்ளு சாதம் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு வறுக்கிற சட்டி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துட்ருக்கிறேன். அது கூட 5 வத்தல், இந்த குண்டு மிளகா அதனால் 5 போட்டிருக்கேன். இந்த மிளகா காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற மிளகானா கூட 2 போட்டுக்கோங்க. இதில் ஒரு 25 கிராம் எள்ளு போட்டுக்கோங்க. இந்த தட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் 25 கிராம் போட்டுக்கோங்க. போட்டு சிம்லே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் எள்ளு சாதத்துக்கு. இதற்கிடையில் இது வறுத்துட்ருக்கோம். இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் எள்ளு சாதங்கிறதுனால எள்ளிருந்து கிடைக்கிற நல்லெண்ணெய் வச்சு பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெயோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது அதில் விட்டமின் இ இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு பாடிக்கு கிடைக்கிது. அடுத்தது மற்ற எண்ணெய் மாதிரி இல்லாமல் இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. ரத்தத்தில் உள்ள கொழுப்பை நீக்கி அந்த ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யுது. அடுத்து இது ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது இதை நம்ம பாடி ஃபுல்லாக தேய்ச்சி அந்த காலத்துலலாம் குளிக்க சொல்லுவாங்க. அது தோல் பகுதியை சுத்தமாக வச்சுட்டு வேர்வை நல்லா வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து சிங்க் இருக்கிறதுனால கால்சியம் நம்ம பாடியில் அதிகமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குது. அப்புறம் குடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ஆயில் புல்லின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெயை 1 ஸ்பூன் வாயில் விட்டு பண்ணும்போது அது பற்கள் சொத்தைகளை நம்ம க்யூர் பண்ணுது. அடுத்ததாக நம்ம பற்கள் வெண்மையாக இருக்கிறதையும் அது பார்த்துக்குது. நல்லெண்ணெயில் உள்ள யூஸஸில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துட்டோம் எள்ளு சாதத்துக்கு தேவையானதை. அடுத்து ஒரு சட்டி வச்சு 1 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வறுத்துட்ருக்கேன். அடுத்ததாக அதில் சாதம் நம்ம எவ்வளோ சாதம் வேறு வேணுமோ அதை அளவாக போட்டுட்டு நம்ம அந்த பவுடர் திரிச்சிக்கோம்ல அதுக்கு தகுந்த சாதத்தை போட்டுட்டு இதை லேசாக கிண்டிட்டு அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் எள்ளு வறுத்தோம் இல்லையா, அந்த பவுடரை இது கூட போட்டு கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விரவிட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் வேணும்னா தேவைப்பட்ட நல்லெண்ணெய் விட்டோம்னா விட்டு இதை விரவி எடுத்துட்டோன்னா எள்ளு சாதம் ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லா வெரைட்டி ரைஸ்லேயும் பெருங்காயத்தூள் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு. சாதத்தில் விரவி முடித்தோடனே கடைசியாக 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு கிண்டி எடுத்துக்கிறோம்.
இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எள்ளு சாதம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் ஃப்ரை நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அப்பளம் எடுத்துக்கலாம், தேங்காய் துவையல் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.